வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம், கோங்குரா சிக்கன். இந்த கோங்குரா சிக்கன் நான் தேடி போகிறதுக்கு ஒரு வேடிக்கையான ரீசன் இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் கூட கவனிச்சிருப்பீங்க, பஞ்சதந்திர மூவியில் கமலஹாசன் ஒரு பொஃபேயில் சிம்ரனுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, கோங்குரா சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்குன்னெல்லாம். ஸோ இந்த பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் என்னோடய ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு கற்றுக்கிட்டேன். எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட் ஸ்வப்னா. கோங்குரா சிக்கனை பொறுத்த வரைக்கும், கோங்குராங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஊரில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் ஆஃப் அயன். சிக்கன் எல்லாருக்குமே தெரியும், ப்ரோட்டீன் இருக்குது. இவ்வளோதானா? இல்லைங்க. கோங்குராவும் சிக்கனும் சேர்ந்தா அந்த காம்பினேஷன்லேயே ஒரு விட்டமின் அண்ட் மினரல்ஸ் ஃபார்ம் ஆகுதான். ஸோ விச் பூஸ்ட் அவர் இம்யூன் சிஸ்டம். எவ்வளோ நல்ல விஷயம். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அந்த காம்பினேஷனில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் டேஸ்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்லேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. கோங்குராவோட புளிப்பு, க்ரீன் சில்லிஸோட ஸ்பைசினஸ், சிக்கனோட டேஸ்ட்டு, ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பைசி, டேஸ்டி, ஹெல்த்தி கோங்குரா சிக்கன் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம கோங்குரா சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் தான் எனக்கு வீட்டில் இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 1/2 kg நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வித்து போன் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு டொமேட்டோ, இது கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, 1 போதும். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான பொடிகள், மசாலாஸ். சரிங்களா? அப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 10-15 க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kgக்கு. ஏன்னா நம்ம புளிச்ச கீரை, அதாவது கோங்குரா, இந்த கீரை தான் கோங்குரா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது லீவ்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லீவ்ஸ் கிட்டத்தட்ட 1/2 bunch, ஒரு பெரிய கட்டை இருக்குல்ல, ஒரு மீடியம் கட்டாக இருந்தது நான் வாங்கினது, அதில் 1/2 kg, 1 கிலோவுக்கு 1 கட்டு போடலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ லீவ்ஸ் தெரியும், வெந்துடுச்சுன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். ஸோ இதில் 1/2 bunch க்ளீன் பண்ணி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் சில்லி ஏன் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா, இந்த புளிச்ச கீரைக்கு ஒரு புளிப்பு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது நம்ம இந்த காரத்தில் தான். அதனால் தான் இவ்வளோ க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த டோட்டல் இந்த டிஷ்ஷே நான் செய்கிறது நல்லெண்ணெயில். இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வழக்கமாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை ப்ளஸ் இந்த க்ரீன் சில்லி, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். நம்ம சிக்கனை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ ஆனியன் முதல்ல ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஆனியன்ஸ்லாம் ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், சால்ட் கொஞ்சம் டொமேட்டோ கூட ஆட் பண்ணணும். ஸோ தட் அது சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா டொமேட்டோ குக் ஆகட்டும். இப்போ நம்ம டொமேட்டோஸ் குக் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கீரையும் குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கீரையும் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம டொமேட்டோவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோவில் வச்சிடலாம்.
இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் சாட்டே பண்ணியாச்சு. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது கூட நான் ஒன்று ஆட் பண்ணுங்க, அதை மறந்துட்டேன். ஒரே ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அது போட்டால் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வருங்க. இப்போ வந்து தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள், ஜீரகம் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர். ஓகே, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட எல்லா ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த இன்பிட்வீன் குக்கிங்கில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்ல பெட்டராக இருக்கும். இப்போது போதும், 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம், சால்ட் போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ பை த டைம் அந்த கோங்குரா கீரையும் பச்சை மிளகும் போட்டிருந்தோம் பாருங்கள், வெந்துருச்சு. இதை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். ஸோ இதுவும் நம்ம சிக்கன் நல்லா குக்காகி நல்ல ஒரு ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட பாருங்கள் கோங்குரா கீரை அண்ட் க்ரீன் சில்லி பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கீரைக்கான காரம் தான் இதில் இருக்குது. சிக்கனுக்கான காரம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ டோன்ட் வரி. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணோம். இந்த கீரையோட ராஸ்மெல் ஆல்ரெடி போயிடுச்சு, குக் பண்ணிட்டோம். பட் இதுவும் இந்த சிக்கனோட இந்த மசாலாவோட அது இன்கார்பரேட் ஆகி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சும்மா தகன்னு இருக்கும் பாருங்கள் நம்ம சிக்கன். இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சிக்கன் டிஷ் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோங்குரா, அதாவது புளிச்சக்கீரைங்கிறது ஃபுல் ஆஃப் அயர்ன், சிக்கனுங்கிறது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். மற்ற சிக்கன் டிஷ், அதாவது 65 அந்த மாதிரி இருக்கிற டிஷ்ஷு ஒன்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னாலே, அதை எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த சிக்கனோட ப்ரோட்டீன் எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் அது போயிடும், அவ்வளோதான். இது நம்ம தொக்கு மாதிரி தான் பண்ணுறோம். இதில் வந்து ஆயில் ஃப்ரையே இல்லை, நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதுவும் நல்ல பிராண்டில் நல்ல செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இப்போ இந்த ஸ்டேஜில் நிறைய கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு பார்த்துட்டேன், நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிச்சக்கீரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக வரனால அது பேலன்ஸ் பண்ண உப்பு போட்டுக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்குது, பிலீவ் மீ. அவ்வளோ பச்சை மிளகா போட்டாலும் அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இன்னொரு 2 நிமிஷம் கவர் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சிக்கனுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 1 kg சிக்கன்லாம் தைரியமாக ஒரு 20-25 பச்சை மிளகா தாராளமாக போட்டுக்கோங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. எவ்வளோ காரமாக இருந்தாலும் இந்த கீரை அந்த காரத்தை அடக்கிடும். பாருங்கள். ஸோ எனக்கு இந்த ஒரு பக்குவம் தான் தேவை. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இது டின்னருக்கு சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. யாரும் பயப்படாமல் கோவிச்சிக்காமல் இருங்க. இது ஒரு ஃபைனல் டச்சுங்க. ஃபியூ காஞ்ச மிளகா, சரிங்களா, போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதோ ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பைஸியாக கொஞ்சம் புளிப்பாக கோங்குரா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்காக இப்போ நான் டேஸ்ட் பண்ணிடுறேன்.
பாருங்கள். இந்த காரம் புளிப்பு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ வெரி ஸ்பைசி டேங்கி கோங்குரா சிக்கன் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.